மகளா மருமகளா என் வீட்டுக்கு வருவேன். புருஷ தோழல நான் ஊஞ்சலாடுவேன். புகுந்த வீட்டுக்குள்ள நான் புண்ணியம் என்னண்ணே பால் கறந்துட்டீங்களா? இல்லக்காங்கம்மாக்கா, கொஞ்சம் தூங்கிட்டு இன்னைக்கு நேரம் ஆகி போச்சு. இப்பதான் கறக்கவே ஆரம்பிச்சிருக்கேன். ஐயா இப்பதான் கறக்குறீங்களாக்கு? நான் நேரம் கறந்துட்டேன்னு சொல்லி அவசரமா ஓடி வந்தேன். சத்த நேரம் தூங்கி கூட வந்துப்பேன். நான் பாட்டுக்கு தூக்க வேற கண்ணை சொருகிருக்கு. என்னக்கா செய்யறது, நானும் டெய்லி விடிய காலைல 3 மணிக்கெல்லாம் முடிக்கிறேன். பாலெல்லாம் ஊத்திட்டு போய் தூங்குறதுக்கு நைட்டு 11 மணி ஆயிடுது. சாயந்தரம் 3 மணிக்கு பால் கறக்க ஆரம்பிச்சா நைட்டு வேலை முடியறதுக்கு 10 மணி மேல ஆயிடுது. அதுக்கு மேல வீட்டுல போய் சாப்பிட்டு கிட்டு தூங்குறதுக்கு மணி 11 12 ஆகி போகுது. அப்புறம் இப்படியே காலையிலேயே 3 மணிக்கு எந்திரிக்கணும். இப்படித்தான் தூக்கம் இல்லாமையே ஒரு சில நேரம் கண்ணு ரொம்ப சொருகி போயிருது. இன்னைக்கெல்லாம் ரொம்ப நேரம் தூங்கிட்டேன்க்கா. பாவந்தே, ஆனா உங்க வேலையும் பாவம். ஈஸியா சொல்லிடுறாங்க பால் கறக்குற வேலை ஈஸிண்டு. அதை உட்காந்து நீங்க சொன்ன மாதிரி முட்டைங்கால் போட்டுக்கிட்டு அதை பாலை பீச்சணும், அப்புறம் வீடு கூட கொண்டு போய் ஊத்தணும். நீங்க சொன்னாப்புல தூக்கம் இல்லை, இப்படியே முன்னே எந்திரிக்கணும்ல. ஆமாக்கா, இதுல வேற பால் பத்தவும் மாட்டேங்குது. உங்க வீட்டு மாடு சனையா இருக்கு, மாமி வீட்டு மாடும் சனையா கிடக்கு. பால் ரொம்ப கம்மியாதான் கிடைக்குது. இந்த பக்கத்து தெருவுல 2 வீட்டு மாடும் சனையா இருக்கு. பால் ரொம்ப கம்மியா இருக்கு. அந்தந்த ஏரியாவில் ஊத்தவே பத்த மாட்டேங்குது. இப்ப இங்கனுக்குள்ள கறக்குறது இங்கனுக்குள்ள ஊத்துங்க சரியா போகுது. இதுல அங்க நான் வீடு வீடா கொஞ்சம் பேர் கொடுக்கணும். இதுல உனக்கு பத்தல எனக்கு பத்தலன்றாக. இருக்கிறத ஆளுக்கு மட்டும் வாங்கிட்டு போக மாட்டேங்கிறாங்க. எனக்கு 1 லிட்டர் வேணும்ன்றாங்க, 2 லிட்டர் வேணும்ன்றாங்க. நான் எங்க ஓடுறது பாலுக்கு? அது இருக்கு, அந்தந்த ஏரியாவில் கறக்குறது பக்கத்து வீட்டுல இருக்கவங்களுக்கு தான் கொடுக்க முடியும். அதுக்கான பக்கத்து தெருவுல இருந்தெல்லாம் வாங்க வராங்களே ஆளுங்க, அவளுக்குலாம் எங்க வருது? அவங்க தெருவுல வாங்கிக்கிறோங்க. இந்த தெருவுல இங்கனுக்குள்ள இருக்க ஆளுக்கே சரியா போகுது. இல்ல அவங்க வந்தாங்க, நாங்க எங்க வரது அப்புறம் வாங்குறதுக்கு? ஆமாக்கா, நீ இன்னும் பால் வாங்கிட்டு போலையா? அவனத்துல வாங்கிட்டு போயிருவியே. பாடியே, இன்னைக்கு நானும் லேட்டு, பால்காரர் லேட்டு. அவரே இப்பதான் கறந்துருக்காரு, லேட் ஆகும் போல. தடி நல்ல வேலை, நான் கூட தூங்கிட்டோம் போல. லேட் ஆயிடுச்சு, நேரம் பால்காரர் போயிருப்பாருன்னு அடிச்சோம் பிடிச்சோம் ஓடியாந்தேன் நானும். எங்கக்கா உங்க கூட ஒரு அக்கா வருவாங்களே சுடிதார் ஓட்டாக்கா, ப்ளூ கலர் சுடிதார் ஓட்டவங்க, அவங்களுக்கானா? யார வள்ளி வளர்க்குறீங்க? ஆமாக்கா, அந்த காத்த நீங்களும் அவங்க தானே வருவீங்க ஒன்னா. இன்னைக்கு அவங்களுக்கானா? அவளா அந்த தூசிட்டே கழுவி இருக்காளாம், கழுவிட்டு வரேன்டா. நான் முன்னாடி போறேன், போயிட போறாரு, நிக்க சொல்றேன்னு சொல்லிட்டு ஓடியாந்தேன். ஏக்கா, பால் தூக்காலாம் முத நாள் நைட்டே கழுவி வைக்கிறது இல்லையாக்கா? நல்லா கழுவி காய வச்சிடணும்க்கா. நீங்க இப்படி அவசர அவசரமா கழுவிட்டு வருது, அந்த சோப்பை நல்லா கழுவாம வாங்கிட்டு போயிருவீங்க. அப்புறம் பால் கட்டு போச்சுன்னா ஏன் தப்புண்டுவீங்க, நல்லா பால் ஊத்தலுண்டுவீங்க. ஆமாடியே, அந்த அண்ணன் சொன்னாப்ல பால் தூக்காளியே பால் பாத்திரமா நல்லா கழுவி காய வச்சுடணும். அந்த நேரத்துக்கு அவசரமா கழுவிட்டு அவசரம் மாதிரி சோப்பு நிறையெல்லாம் இருக்கும், நல்லா கழுவாம வாங்கிட்டு போயிட்டு அப்புறம் பால் கட்டு தானே போகும். நானும் அண்ணாடு கழுவி வச்சு போடுவேன்க்கா. இப்ப கொண்டு போனே அந்த பால் இடத்துல ஊற்றி பாலை காய வச்சு எடுத்து வச்சுட்டு இதை கொண்டு போய் கழுவி கவிட்டு வச்சு போடுவேன். வள்ளி வீட்டுல நைட்டு பாத்திரமா கழுவிடுவாங்க. நேரத்தையும் தூங்கிட்டாவோல, இல்லாட்டி அவங்க மாமியை விடாத. அவங்க வீட்டுல ராத்திரியே பாத்திரமா கழுவி வச்சிருவாங்களே. நேற்று சினிமாவுக்கு போயிருக்காக்கா வள்ளி வீட்டுக்காரு, அவங்க பிள்ளை, அப்புறம் அந்த காயத்ரி எல்லாம் போயிருக்காங்க அவ்வளோ இருக்கு. நீ அந்த பையில வந்தானே என்னமோ அந்த பிரேம்குமாரும் எல்லாம் போய் படம் பார்த்து வந்திருக்காங்க நைட் ஷோவுக்கு. அதே லேட்டா வந்திருக்கா அவளை, ஏனமெல்லாம் கழுவுல அவளை. அப்படியா, சினிமாவுக்கு போயிருந்தாளாக்கா? சொல்லக்கூடல குளிச்சி சொல்லாம ஓடி போயிட்ட. ஒரு வாரத்தோட நீங்க வரீங்களா அக்காவோட கேட்காம? திடீர்னு பிளான் போட்டாகலாம். இந்த காயத்ரின்றவ புக் பண்ணலாம் டிக்கெட்டை, கிடைக்குமா என்னான்னு ட்ரை பண்ணிக்கிருந்தாலாம். டக்குன்னு கிடைச்சோன்னே புக் பண்ணி விட்டா அவ்வளோ இருக்கு. அப்படி திடீர்னு கிளம்பி போயிட்டாங்களாம். எப்பா வந்துட்டேன் சாமி, ஓடி அந்த அங்கிருந்து. எங்க பால்காரன்னு பீச்சிருக்காரு, நான் கூட போயிட்டாரணுமான்னு சொல்லி வந்துருந்தேன். பால்காரனுக்கு கேட்டதான் வந்தாராண்டி, இப்பதான் பீச்சிருக்காரு, அதை ரெண்டு பேசிக்கிருக்கான். என்னாடியே வள்ளியே, சொல்லாம பெரியாம சினிமாவுக்குலாம் போயிட்டு வந்திருக்க அவ்வளோ இருக்கே, பயங்கரமான ஆல்வி. நாங்களாம் எங்க ஒன்னாலும் சொல்றோம், நீ ஒரு வார்த்தை கூட சொல்லாம ஓடி போயிட்ட. ஏக்கா நீ வேற, நான் எங்க சினிமாவுக்கு போற ஐடியால இருந்தேன், எனக்கே தெரியாது. ராத்திரி தான் சொன்ன அந்த காயத்ரின்றவ திடீர்னு டிக்கெட் கிடைச்சிருக்கு, வாங்க சினிமாவுக்கு போவோம், புக் பண்ணிட்டேன், வேஸ்டா போயிரும்ட்டா. அப்புறம் வேற வழி இல்லாம வீட்டுல சோத்தி ஆக்கி வச்சு சாப்பிட கூட இல்லை, டைம் ஆகி போச்சு, சீக்கிரம் வாங்கன்ட்டா. அப்புறம் ஜோறு ஊர்லாம் சாப்பிடாம அப்படியே ஓடி போயிட்டோம். அப்புறம் போய் அங்கதான் இந்த பாப்கார்னு, ஐஸ்கிரீமு, சிப்ஸு கிப்ஸு பூரா வாங்கி தின்னோம். உள்ள வித்தாங்க ஸ்நாக்ஸ் மாதிரி, அது தின்னே வயிறு நனைஞ்சு வச்சு. அப்புறம் படத்தை பார்த்துட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்தோம். அது சோறு ஊற வேர்த்து போச்சு வெட்டியா ஆகல. என் மாமியா நாங்கள் சாப்பிடுவோம்ட்டு வச்சுக்கே இருந்திருக்கு. தண்ணி ஊற்றி வச்சாத ஏன் புரிச்சு சாப்பிட மாட்டார்ல, அதனால அப்படியே இருக்கட்டும்னு சொல்லி அதை வச்சுட்டு அதுவும் தூங்கிருச்சு போல. நாங்கள் பார்த்தா சோறு ஊற நொந்து வச்சு. அப்புறம் என்ன செய்ய, அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டோம்ல, அதை சாப்பிட்டுவிட்டு அப்படியே வீட்டில் ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு பேசாமல் படுத்துட்டோம். ஹோட்டலில் எங்கேயுமே இல்லை, நேரத்தில் கடைகளும் இல்லை. என்ன செய்ய, பரவாயில்ல. அந்த பிள்ளை இப்போ கல்யாணம் பேசும் கொஞ்சம் எல்லாம் திரும்பிடுச்சு போல, கொஞ்சம் பந்தவாசமா இருக்கா காயத்ரி நிறைய. ஆமாக்கா, அவளுக்கு நமக்கான சண்டையா ஓட்டம் 2 வரும் குடிம்பி விடுச்சு. என் புருஷனை கட்டிக்குவான்ட்டு நான் அவளை பார்த்து பயந்தேன். அவன் என் புருஷனை இப்ப நான் கட்டி பொண்ணு என்ன இருந்துச்சு அவளுக்கு. இப்ப பிரேம்குமார் வரவும் என்னோட ரூட் கிளியர் ஆகி போச்சு.
அவளுக்கு எனக்கு என்ன இருக்கு, நாங்க வாதுக்கு இப்போ எப்பயும் போல பேசிக்கிறது வச்சுக்கிறது. நமக்கு ஒரு தங்கச்சி இல்ல, தங்கச்சி மாதிரி தானே அவளும். அப்படித்தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே அனுசரிச்சு போய்க்கிறணும். யாரையும் பகையா நினைக்க கூடாது, எல்லாரும் நமக்கு வேணும்ல. என்னண்ணே பீச்சிட்டீங்களா இல்லையாண்ணே? நேரம் ஆக்கிருக்குண்ணே. ஏக்கா பீச்சணும்லக்கா, நானாக்கா செய்யறது, மிஷினாக்கா வச்சு பீச்சுறேன், கையிலதே வச்சு பீச்சுறேன். இது எங்க ஒரு இடத்துல நிக்குது, சும்மா நாந்துக்கேதே இருக்கு. ஏன்னா எனக்கெல்லாம் ஒரு மாட்டு பால் வேணும்னே, சின்ன பிள்ளைக்கு கொடுக்கறது. நீங்க ஓட கலந்து விட்டுறாதீங்க. ஏக்கா இப்பதாக்கா பீச்சுறேன், இப்பதான் முதல் மாடு பீச்சுக்கிருக்கேன். இது ஒரு மாடு தானே, அப்ப 10 மாடாக்கா என்னாக்கா? உங்க கண்ணு முன்னாடி பீச்சுக்கிருக்கேன், அப்பயும் நம்பிக்கலாம் பேசுறீங்க. வேணும்னா அங்கம்மா காட்டு கேளுங்க, அவங்க வந்து நின்றுட்டே இருக்காங்க அப்பால இருந்து. ஆமாடியே, இப்ப நான் வரப்பதான் பீச்ச ஆரம்பிச்சாரு, இப்பதான் வந்தாரு, லேட்டா வந்தாரு. நீ என்னக்கா மொரட்டத்துக்காரி வச்சிருக்கே இன்னைக்கு? என்ன விட்டு பாலு? என்ன அடி வீட்டுக்கு விருந்தாள் வந்திருக்காருல்ல, எங்க அக்கா மாமா சின்ன பொண்ணு, அப்புறம் புஷ்பா அவங்க அம்மா அப்பா அந்த தம்பி ரமேஷ் எல்லாம் வந்திருக்காங்கல்ல. ஏன்னாக்கா எல்லாரும் வந்திருக்காங்க, என்ன விசேஷமா? எங்களெல்லாம் கூப்பிடாம நீங்களா வச்சுக்கிட்டீங்களாக்கா? நீ வேறடி, என்னத்த விசேஷம்? விசேஷத்துக்கு பேசுறதுக்கே வந்திருக்காங்க. இந்த சின்ன பொண்ணுக்கும் ரமேஷ்க்கும் ஒரு நாள் பார்த்து நிச்சயத்தை வச்சுக்கிறோம்னு பேசுறதுக்கே எல்லாத்தையும் வர சொல்லியிருக்கேன். இன்னைக்கு தான் பேச, நைட்டு தான் வந்தாங்க, லேட்டா வந்தாங்க அக்காவுங்க. அவங்க வந்துட்டா கொஞ்சம் விளம்பத்துலேயே புஷ்பா வீட்டுல, அது ராத்திரி தான் வந்துச்சுது. அப்புறம் அண்ணா கணத்தை பேசுறது, அவர் போய் படுத்துட்டாரு சம்மந்தக்காரு. அப்புறம் என்ன செய்ய, இன்னைக்கு காலைல தான் பேசணும். என்னண்ணே பால் ஊத்தையிலேயே தண்ணியா தெரியுதே, வாய்க்குள்ளே தண்ணியை வச்சுக்கிட்டீங்களோ பிச்சிரப்பியவும்? ஏக்கா உங்க முன்னாடிதான் பீச்சுக்கிருக்கேன், நீங்க வாட்டுல பேசினா என்ன அர்த்தம் சொல்லுங்க பாப்போம். எதை நீங்க அப்புறமேல் வந்திருந்தா கூட பரவாயில்ல. ஆமா ஆமா, எங்க முன்னாடிதான் பீச்சுவீங்க. அதே நாங்க பாத்துட்டு இருக்கும் போதே கண்ணுல மண்ணை போட்டுட்டு வாடிக்குள்ள தண்ணியை வச்சுக்கிறீங்களே, அது எப்படின்னே தெரிய மாட்டேங்குது. தண்ணியை வச்சுட்டு தண்ணியிலேயே பாலை பீச்சு விடுறது கேட்டா இப்பதான் பீச்சுக்கு ஆரம்பிட்டீங்க. ஏக்கா நீங்க வாடு காலையில வம்பு வளர்க்காதீங்கக்கா, வாங்கக்கா பாலை வாங்கக்கா, டைம் ஆகுது. நான் அடுத்த மாடுக்கு போகணும் பால் பிச்சை. ஏன்னா எனக்கு முதல்ல ஊற்றி விடுங்கண்ணே, நான் போய் விருந்தாள் வந்திருக்காங்க, டீ காப்பி போட்டு கொடுக்கணும் வெள்ளத்துல. கொண்டு வாங்கக்கா, எவ்வளோக்கா வேணும் உங்களுக்கு? ஏன்னா ஒரு 4 லிட்டர் ஊத்துங்கண்ணே எனக்கு. ஏக்கா நீங்க வேற காமெடி பண்ணிக்கிருக்காதீங்க, காலையிலே வந்து நானே பால் பத்தலன்னு சொல்லிக்கிருக்கேன், நீங்க 4 லிட்டர் கட்டுக்கிருக்கீங்க. 2 லிட்டர் வாங்கிக்கோங்கக்கா, எப்பயுமே நீங்க அவ்வளவுதானே வாங்குவீங்க. ஏன்னா என்னங்கண்ணே, வீட்டு பக்கத்துல இருக்கும்போது முதல்ல ஊத்தணும், நீங்க பக்கத்து இருக்காரங்களா ஊத்துனீங்க, அப்ப நாங்களும் எங்க போறது? ஒரு விருந்தாள் வந்திருக்காங்கன்னு தான் சொல்றேன். எங்க வீட்டுல டிக்கெட் அதிகமா இருக்காங்க, அவளுக்கே 2 லிட்டர் வாங்குவேன், காலைல 2 லிட்டர் சாயந்தரம் 2 லிட்டர். இப்ப ஆள் வந்திருக்காங்கன்னு சொல்லிக்கிருக்கீங்க, நீங்க வாட்டு விளாண்டுருக்கீங்க. இப்ப நான் புதுசா பண்ணைக்கு ஆக முடியும் வாங்குறதுக்கு? அதானே ஊத்தி விடுங்க, அவங்க வீட்டுல ஏற்கனவே டிக்கெட் அதிகம், இதை விருந்தாள் வேற வந்திருக்காங்க, ஊத்தி விடுங்கண்ணே ஒரு நாளைக்கு. அதானே அந்த அக்கா மாடு வச்சு உங்களுக்கு நல்லா பால் பிச்சுறது கொடுக்கலையா? வீடு மாடு சனியா இருக்குன்னு தானே கேக்குறாங்க, அவங்க பெரிய குடும்பத்துக்காரவங்க, ஊத்தி விடுங்க. ஏக்கா நீங்க வாட்டுல பேசிக்கிருக்காதீங்கக்கா, நான் பால் இல்லாட்டினா என்ன செய்யறது? ரெகுலரா ஊத்துறவங்க கேட்டுக்கே இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன பதில் சொல்றது நானு? நீங்க வேணும்னா வாங்காம விட்டுக்கிறீங்களா? இன்னைக்கு பாக்கெட் பால் வாங்கிக்கோங்க, நீங்க 2 வாரம் இன்னைக்கு அவங்களுக்காக விட்டு கொடுத்துருங்க. என்னது பாக்கெட் பாலா? நான்லாம் வாங்க மாட்டேன் பாக்கெட் பால், என் மகளுக்குலாம் அதெல்லாம் ஒத்துக்கிறாது, நாங்களாம் குடிச்சுக்குருவோம். என் மகளுக்கு இந்த பால் தான் குடிப்பேறான்னு, அந்த பிள்ளைக்கு பாக்கெட் பால் கொடுத்தா அது அளவு சேர மாட்டேங்குது. எனக்கு வேணும் 1/2 லிட்டர் எப்படின்னாலும். என்னக்கா நீங்க ஒரு நாளைக்கு வாங்கிக்கலாம் மாட்டின்றீங்க, அப்புறம் அவங்களுக்கு சேர்த்து ஊத்தி விடுன்றீங்க, அப்புறம் உங்களுக்கு நேரத்தை ஊத்துறது. சரிண்ணே ஊத்துங்க, கோச்சுக்கிறாம. வீட்டுல விருந்தாள் வந்திருக்காங்கண்ணே, நேரம் ஆக்கிருக்கு. சும்மா இருக்க நேரம்லாம் இப்படியே முன்னே காப்பியை போட்டுருவேன், டீயை போட்டுருவேன். இன்னைக்கு விருந்தாள் வந்தா லேட் ஆகி போச்சு, சங்கடப்படுவாங்களா இல்லையா? ஊத்துங்க வந்துட்டு. நீங்க சொல்றதையும் சொல்றீங்க, நான் சொல்றது யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க, நான் என்னத்த சொல்ல? நாளைக்கு நிக்கிறீங்க, நீங்க வாங்கிக்கோங்க. ஏன்னா எனக்கு 1/2 லிட்டர் ஊத்துங்க. ஏன்னா இனிமேல் கொஞ்சம் வெள்ளத்துல வாங்கினேன், என் மக விடிய காலையிலேயே பசிக்குதுன்னு அழுகுறா. ஆட்டுங்கக்கா, நானும் சீக்கிரந்தே வருவேன், நீ கொஞ்சம் கண்ணா தூங்கிட்டேக்கா. எங்கக்கா காசு யாருமே தெரியல, பாலை வாங்கிட்டு. தருவோம்ண்ணே, சாயந்தரம் வாங்கிக்கோங்க. பொண்ண காலையிலேயே கொடுத்துடணுமா? என் கணக்கு மாச கணக்கு தானே, மாசம் தானே வாங்குவீங்க. ஆமாக்கா உங்களை கேட்கல, இந்த 2 அவங்கள அப்பப்ப கொடுத்துருவாங்க, அதையும் கேட்டேன். சில்லறை இல்லைண்ணே, சாயந்தரம் சேர்த்து வாங்கிக்கோங்க. ஏக்கா இனிமேல அப்பப்ப சில்லறையை கொண்டுக்குவாங்கக்கா, இல்லாட்டினா எப்ப தரீங்க எப்ப தரலன்னு தெரிய மாட்டேங்குது, மறந்து போயிருது. எல்லாரும் இப்படி வாங்கிட்டு பிறகு தரேன்றீங்க, யாரு கொடுத்தீங்க யாரு கொடுக்கலன்னு தெரிய மாட்டேங்குது. ஒன்னும் காசே கைக்கு வர மாட்டேங்குது, பால் தான் ஊத்துறேன், ஒரு வருமானத்தையும் காணா. இந்த இவங்கள மாதிரி மாசம் கூட கரெக்டா கொடுத்துருங்களாட்டினா, இப்படி காசுன்னா அவங்க கரெக்டா கொடுத்துருவாங்க அவங்க. ஆட்டுமே சாயந்தரம் வாங்கிக்கோங்க, நீங்க என்னமோ ஊரை விட்டு ஓடி போற மாட்டேன் பேசுவீங்க. சரிக்கா நான் கிளம்புறேன், நான் 10 மாடுகளுக்கு போய் கறக்கணும். சரிடி நானும் கிளம்புறேன், போய் டீ காப்பியை போட்டு கொடுக்கணும், எல்லாம் தூங்கிருக்காங்க. என்னக்கா விருந்தாளுக்கு என்ன இன்னைக்கு விருந்தா? ஆமாடியே, அப்புறம் என்ன செய்ய, கறி எடுத்து புளி எடுத்து ஆக்கணும், நேரத்தே ஆர்டர் போட்டாளுகள்ல, இலையில ஓடி சாப்பிடணும்ட்டாளுங்க, இன்னைக்கு உடல வேலையை செய்ய வேண்டியது அவன் பேருமா, அப்புறம் என்ன செய்ய. ஏக்காய் எங்களையும் மறந்துடாத, கொஞ்சம் நஞ்சம் எடுத்து வை. சரி நான் கிளம்புறேன், அப்புறம் பாப்போம், வாங்க வீட்டுக்கு வாங்க, பிறமேலு சாப்பாடாக்கி வைக்கிறேன். வேற என்னடியே வேலையை முடிச்சுட்டு வா, அங்க மக்கா வீட்டு பக்கம் போவோம், பிறமேலு ஆட்டம் வேலையை முடிச்சுட்டு வரேன் போவோம். பாலை ஊற்றி காய வச்சுட்டு சிம்மில் ஓட்டு விட்டு போய் வாசலை தெளிச்சு கோலத்தை போட்டு விட்டு வந்துடுவோம். இந்த பாலை எடுத்து நமக்குள்ள தான் கழுவி வச்சு ராத்திரி எங்களுக்குள்ள ஊற்றி வச்சோம், தேடுறப்ப கிடைக்காது, கண்ணுக்கு மாயமா போய் மறைஞ்சுக்கிறோம்.
அவளுக்கு சொன்ன மாதிரி நம்ம போகும்போது இந்த பால்கார வாளியில தண்ணி வச்சுக்கிட்டேன் போல. அதே பால் தண்ணியா இருக்கு. இதுல எங்கிட்ட தண்ணி ஊத்துறது? டீ போடுறப்ப தனியா கொஞ்சோண்டு ஊத்திக்கிற வேண்டியது. பாலை முதல்ல காய்ச்சி எடுத்துருவோம். என்ன அது பத்தவே மாட்டேங்குது, என்னாச்சு? லைட்ரு போயிடுச்சா? இல்லையே, லைட்ரு நல்லா தீ வருது. அழகாளுத நல்லா என்னன்னு தெரியலையே. நான் நல்லா தான் அடிக்கிறேன், நல்லா தான் அடிக்குது, பத்த வைக்க மாட்டேங்குது. அடக்கடவுளே, ஒருவேளை கேஸ் இல்லையா, தீந்து போச்சா? அட ஆமா, மாட்டி 1 மாதம் ஆக போகுதுல்ல. ஐயோ, அடிஷனலி புக் பண்ணாம போட்டுவிட்டோம். இப்போ சிலிண்டர் இல்லை. அட கடவுளே, இப்படி ஆளு வந்திருக்கனே இருந்த கேஸ் தீரணும். யாத்தே இப்போ என்ன செய்யறது? இவளுக்கு வேற அதாக்கணும் இதாக்கணும் விட்டாளுங்க. விறகு அடுப்பு எத்தனை வர வச்சிக்க? அட கடவுளே, ஒரு சம்மந்தக்காரங்க வந்த நேரம் இப்படி ஆகணுமா? சோதனையாத்தே இருக்கு. சரி, அப்புறம் என்ன செய்ய? புலம்பி என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. முதல்ல போய் விறகு அடுப்பை பற்ற வச்சு பாலை வச்சு விடுவான், டீயை போடுவான். இந்த இவளுக்கு வீட்டில் யார் விட்டாலும் சிலிண்டர் இருக்கான மேலே கேட்கணும். போய் முதைய தெரிஞ்சிருந்தாலும் இந்த வள்ளி ராணி வந்தாளுங்க பால் வாங்க, கேட்டிருந்தா கூட இருந்திருந்தாலும் கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிருப்பாளுங்க. நீ மெனக்கிட்டு போகணும். இந்த மனுஷன் சும்மா இருக்கா 2 விறக வந்து பிறக்கிறேன் தோட்டத்துக்கு வரேன்டாலும் வேணாம்ன்றாரு நம்மளை. அவரும் பிறக்கிட்டு வர மாட்டேங்கிறாரு, நம்மளே வந்து பறக்க விட மாட்டேங்கிறாரு. விறகு கொஞ்சத்தையும் கிடக்கு, தீர்ந்து வச்சுன்னா என்ன செய்யறது? இந்த பிள்ளை ஒரு அமைஞ்சமயத்துக்கு எங்கே வருது? அப்பா, நான் விறகை பற்ற வைக்க முடியும் போகும்போது நாய் போகுது சாமி. சரி, காஞ்சிக்கு இருக்கட்டும். இன்னும் விசுக்குன்னு பொங்கி ஊற்றியும் கழுத விட்டுட்டும் போக முடியாது. கேஸ் எடுப்போம், சிம்மில் போட்டு நம்ம வேலையை பார்க்கலாம். இந்த விறகு எடுப்பா பக்கத்துலேயே நிற்கணும். பால் பொங்கட்டும், இறக்கி வச்சுட்டு கூட போய் வாசல் தொழிப்போம். அப்புறம் என்ன செய்ய? அம்மா என்னம்மா உங்களை வீடு ஃபுல்லாக தேடுறேன், இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க வீட்டுக்கு பின்னாடி வந்து. என்னாடியே எந்திரிச்சிட்டியா? இன்னைக்கு சீக்கிரத்துல எந்திரிச்சிட்டியா? அதிசயமாகும். எதுக்கு தேடுன? எந்திரிச்சிட்டேம்மா, தூக்கமே வரல. இன்னைக்கு தான் வீட்டில் எல்லாரும் விருந்தால வந்திருக்காங்கல்ல, ஜாலியாக இருக்கும்ல, அதான் சீக்கிரமாக எந்திரிச்சிட்டேன். அதான் ஒரு மாதிரி காஃபி குடிக்கலாம் போல இருந்துச்சு. உங்களை வெளியே தேடி பார்த்தேன், வீட்டுக்குள்ளே காண ஆளவேவும். அதான் இங்கே வந்துருப்பீங்களோன்ட்டு இங்கே வந்தேன். எதுக்குமா இப்போ விறகு அடுப்பு பற்ற வச்சுக்கிருக்கீங்க? கேஸ் வச்சு விட வேண்டியதானே? அப்படி எனக்கு வேண்டதில்ல விறகு அடுப்பு வைக்கணும். இவ வேற கேஸ் தீர்ந்து போயிடுச்சுடி. 30 நாள் ஆயிப்போச்சுல மாட்டி. இத்தனை நாள் வந்ததே பெரிய விஷயம். 20 நாள் தான் வரும் நமக்கு. நீங்க தான் 5 நாள் சேர்த்து வந்திருக்கு. இந்த தடவை நம்ம சுடுதண்ணி ஆயிருக்கல, அதனால வந்திருக்கு போல இருக்கு. அடிஷனலி புக் பண்ணாம விட்டுட்டோம், அதையும் மறந்தாச்சு. இப்போ சிலிண்டர் இல்லை, என்ன செய்யறது தெரியலையே. ஏம்மா கரெக்டாக தானே புக் பண்ணுவீங்க, மறந்துட்டீங்களா? இப்போ என்ன பண்ணுறது? இவங்கெல்லாம் வந்திருக்காங்க, இதில் எப்படி வேலை செய்ய முடியும்? ஆமாடி, மறந்தே போயிட்டேன். இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியல. சரி, இதில் மாதிரி டீயை போடுவோம். இந்த அவளை வீட்டில் போய் கேட்டு வரேன். வள்ளி ராணி வீட்டில் யார் வீட்டில் இருக்காண்டு மாலினி வீட்டிலோட போய். ஏம்மா எதுக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? டீயே போட்டு கொடுங்க, எல்லாம் வந்திருக்காங்க. இந்த மாதிரி இடத்துல நீங்கள் அங்கிட்டு போயிருந்தா லேட் ஆயிரும் வர்றதுக்கு. இல்லைங்க, நான் ஃபோன் போட்டு கேட்குறேன் அந்த காட்டை. என்ன போன போடு, இந்த பாலை பார்த்துக்கிறியா? நான் போய் வாசல் தெளிச்சு விட்டு வந்துடுறேன். சரிம்மா, நான் பார்த்துக்கிறேன்ம்மா, நீங்கள் போய் வாசல் தெளிக்க போங்க. கறி துணி எதுவும் போடாமல் வச்சுருக்கீங்க, எதை வச்சு எடுக்கிறது? பால் பொங்குச்சுன்னா இந்த வாரம் இடிக்க எடுத்துட்டு வரேன். கார்த்தி மாமா இன்னைக்கு வந்திருக்கலாம்ல, நல்லா இருக்கும்ல. எல்லாரும் வந்திருக்காங்க. இவர் எல்லாரும் வரப்ப வரவே மாட்டார். இவர் ஒருத்தர் என்னதான் பண்ணுவாரோ. ஆத்தேடி, சம்மந்தகாரமா என்ன இருந்துருச்சாங்களே தெரியல. வாசல் தெளிச்சிட்டாக, கோலம் போட்டாக, சாமி ரூமில் வேலை கட்டி வச்சுட்டாக. வீடே சாம்பிராணி மணக்குது. பயங்கரமா வேலை செய்வாங்க போல. காலையில எந்திரிச்சாக, மேலே அங்கே படுத்திருந்தில்ல, ஒரு 4 மணி 5 மணி இருக்கும். அப்போதான் எந்திரிச்சு கீழே வந்தாக. நான் வரேன்டே, வேணாங்க சமந்தி நீங்கள் தூங்குன்ட்டாக. எந்திரிச்சு வந்து வேலை அப்புறம் பார்த்துருப்பாங்க போல. ஏண்டி, உனக்கெல்லாம் 4 மணி 5 மணின்றது நடுராத்திரி மாதிரி இருக்குமே. அந்நேரம் நீ முடிச்ச? நான் எங்க முடிச்சேன்? நான் நல்லா தூங்கிக்கிருந்தேன். சமந்தி போகும்போது காலை தடிச்சு விட்டு போயிட்டாங்க, அதில் பயந்து முடிச்சிட்டேன் நான். அப்படியா? அதான் நான் பார்த்தேன். ஏன் பொண்டாட்டி எனக்கு இப்படியே காலை 4 மணிக்கு 5 மணிக்கெல்லாம் கண்ணு முடிச்சா? அவள் கண்ணை முடிச்சு அப்படியே பார்க்கவே 9 மணி ஆகும். ஆமாம், இருக்கிறது 3 பேர். அதில் உங்கள் மகன் 10 மணிக்கு எந்திரிப்பியான். நான் இப்படி மணி எந்திரிச்சுன்னா செய்ய போகிறேன். என்ன அவளை இருக்கு? நீங்களும் எப்படி எந்திரிக்கிறதுக்கு மணி 7 மணி ஆகிடுது. நான் மட்டும் எந்திரிச்சு உட்காந்துருக்கவா? இவங்க 4 பேருமே கூட்டமாக இருக்காங்க. 3 பேருக்கு செய்யணும், சீக்கிரம் எந்திரிக்கிறாங்க. 3 பேர் இருந்தாலும் 30 பேர் இருந்தாலும் பொம்பளையே காலையே எந்திரிச்சு பழக முடியே. இப்போ எங்கெல்லாம் எந்திரிச்சா இருக்காங்க, அப்புறம் தூங்கிக்கிட்டே இருக்காங்க. சம்மந்தகாரமாக தான் பூரா எந்திரிச்சு வேலையை பார்க்குறாங்க. அப்படி வேலை எந்திரிச்சு பார்க்கணும், துருசிருப்பா பொம்பளை. போதும், நீ எனக்கு வயசாக திரும்புது. எனக்கு வயசாகி போச்சு. நம்ம நல்லா இனிமேல் காலையிலே எழுந்திரிச்சு கோலம் போட்டு விளக்கேற்றி எல்லா வேலையும் செய்ய முடியாது. கோலம் போட்ட வாசலில் குத்த வைக்க நேரம் இல்லைன்னு மருமகாரி வந்து எல்லாம் செஞ்சால் போதும். ஏண்டி அங்கம்மா உனக்கு மூத்த வழியா இருக்குமோ? ஆமாம், அப்புறம் நான் கேள்வி. அவங்க எனக்கு மூத்தவங்களாத்தே இருப்பாங்க, அவங்களோட நான் இளையவளாத்தே இருப்பேன். இதுக்கு மட்டும் வரையில முந்திக்கிட்டு அவங்க என்னையோட மூத்தவங்க, நான் அவங்களோட இளையவங்கண்டு தெரியுதுல்ல. அப்போ உன்னையோட மூத்தவளை மட்டும் வேலை பார்க்குது, உன்னால செய்ய முடியாதா? என்ன சொல்ல பாருங்க? சும்மா நானும் பார்த்துருக்கேன். நேற்று வந்து நிற்கிறது என்ன சும்மா அம்பளுக்கே இருக்கீங்க இருக்கட்டாலும். வயசை கேட்டா மட்டும் நான் சின்னவ, அவங்க பெரியவங்கன்ற. வேலை செய்யறதுக்கு மட்டும் எனக்கு வயசாகி போச்சுன்றியே நீ நடிப்பாரியே. பாருங்க, வந்த இடத்துல வாயப்படுங்காதீங்க, பேசாம இருங்க. யார் வந்துட போறாங்க? என்ன தம்பி, எந்திரிச்சாச்சா? எந்திரிச்சாச்சு தம்பி. நல்ல தூக்கம் வந்துருச்சு. எனக்கு தூக்கமே வராது. அந்த வீட்டுல எல்லாம் இங்க மொட்டை மாடல வடுக்கும் நல்ல தூக்கம். யாருக்கு? இவளுக்கு தூக்கம் வராதா? கும்பகாரணி தங்கச்சி இவ, இவளுக்கு தூக்கம் வராதா? என்ன நடிக்கிறாயா? இந்தாங்க சமந்தி, காஃபி எடுத்துக்காங்க. லேட் ஆகி போச்சு இன்னைக்கு. பால்காரும் வரது லேட். இன்னைக்கு கேஸ் வர தீந்து போயிடுச்சு. விறகு அடுப்புல போட்டதால கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. நாங்க குடிங்க.
அட என்ன சம்மந்தி நீங்க எடுத்து கொண்டு வந்தீங்க? புஷ்பா கொடுத்து அனுப்பிச்சிருக்க வேண்டியதானே? ஏன் சத்தம் போட்டு நான் கூட வந்து வாங்கிட்டு வந்துட்டு போறேன். இது என்ன சம்மந்தி இருக்கு? புஷ்பா தான் வந்து இருக்கு. அந்த பிள்ளை எந்திரிக்கிறதுக்கு 8 மணி ஆயிரம். அப்படியா? காலையில எந்திரிச்சுவாளே சம்மந்தி, வெள்ளத்துலயும் நம்ம வீட்டுல 4 மணிக்கு எந்திரிச்சிருவாளே. இல்ல சம்மந்தி, நானே மாசமா இருக்கல, நல்லா தூங்கி மெதுவா எந்திரிமா, ஒன்னும் அவசரம் இல்லைன்னு சொல்லிருந்தேன். அந்த பிள்ளை எந்திரிச்சுனா செய்ய போகுது, அதான் நான் தூங்க சொல்லிட்டேன். ஆமா ஆமா, ஆத்தாளமாக அப்படி 4 மணிக்கு எந்திரிச்சிட்டாலும் எப்படி சாயந்தரம் 4 மணிக்கு எந்திரிப்பீங்களா? என்ன சம்மந்தி கேசல்ன்றீங்க? பாவம் என்ன டீயை போட்டு வந்தீங்க, அப்புறம் எப்படி சாப்பாடு செய்யறது? கடையோட ஆர்டர் பண்ணிக்கிறோம் சம்மந்தி இன்னைக்கு. யார் அங்க நிக்கிறது? அங்கம்மாவா? ஆமாத்தா, அந்த கண்ணாடி எடுத்து போட்டுக்குவாங்கன்னா போட்டு வர மாட்டேங்கிறீங்க. பார்த்து வந்து உட்காருங்க. சரி உட்காருங்க, பெட்டியை எடுத்துக்கு வரேன். யாரு? கருப்பியாவா உட்காந்துருக்கிறது? ஏன்டா கருப்பியா, என்ன உன் சம்மந்தக்காரவளா வந்திருக்காங்க? போய் கறி உளி எடுக்கலையா? இன்னும் உட்காந்துருக்கிய? இன்னைக்கு தோட்டத்துக்கு போகாம நீ செத்துக்கு சும்மா இருக்க நேரம் வீட்டுல ஒரு நாளைக்கு விடானே இருக்க மாட்டேங்கிற. இன்னைக்கு கொஞ்சம் சம்மந்தக்காரன் வந்திருக்காங்க, உன் மதினியா வந்திருக்குன்னு சொன்னி இன்னைக்கு வீட்டுல இருக்கியடா. நீ பயங்கரமான ஆள் தான்டா. உன் பொண்டாட்டி சொன்னா அப்படியே கேட்ப போல. ஐயோ, இந்த அத்தை நம்ம சம்மந்தக்காரன் நினைச்சு பேசிக்கிருக்கே. பேசாம இருங்க, என்ன அதையும் பேசுன்னு பாப்போம். சொல்லிக்கே இருக்கனே, வாயை திறந்து பேசுறான்னு கம்முன்னு உட்காந்துக்கிருவியா? உண்மையை சொன்னோம்னா பதிலே பேச மாட்டியா? ஏன்டா உன் சம்மந்தக்காரவங்க நேற்று வந்தாங்களே, அந்த கிஃப்ட்டை மட்டும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஒரு தீம்பண்டம் ஒரு பழ வகையே ஒன்றும் வாங்கிட்டு வரல. மாசமா இருக்க பிள்ளைய பார்க்க வரவா அப்படித்தான் வருவாங்களாக்கும். ஒரு பழங்கள்லாம் வாங்காம ஒரு தீம்பண்டம் வாங்காம கை வீசிட்டு வராங்க. அந்த கிஃப்ட் வாங்கினதே பெரிய விஷயம் இருக்கு அவங்களுக்கு. இப்ப என்ன அதே பேசி பழகிறீங்களோ தெரியல. பெரிய மனுஷன் மாதிரியே பேச மாட்டேங்கிறீங்க. வந்தவங்க எப்படியா பேசுறீங்க? நான் இப்ப நான் வந்தவட்டியா பேசுறேன்? அவங்க மேல தூங்கிருக்காட்ட உன் புருஷன் கிட்ட சொன்னேன், அதெல்லாம் தப்பு. நல்லா சொன்னீங்க, சொல்ல மாட்டாப்ல. சொன்னதே அவங்க கிட்டனே உட்காந்துருக்கு. சம்மந்தகாரமோ சம்மந்தகாரம் உட்காந்துருக்காங்க, அவங்க கிட்டே சொல்லிக்கிறீங்க நீ வாட்டுக்கு. அவங்க எடுத்துன்னு சொன்னா அது தெரியும், அதெல்லாம் தெரியாமையா இருக்கு. சும்மா அவங்களுக்கு பொறுமை இருக்கா இல்லையான்னு சோதிச்சு பார்த்தேன், வேற ஒன்றும் கிடையாது. என்ன சொல்றாங்கன்னு பார்த்தேன். நல்லா சமாளிங்க, எனக்கு நாளும் பேசி பிடிப்பீங்க, அப்படி சமாளிச்சிருவீங்க. அப்பயும் கண்ணு எனக்கு பார்வை தெரியலன்னு ஒத்துக்கிற மாட்டீங்க. அந்த கண்ணாடி எடுத்து போட்டுக்குவாங்கடா, அது என்னதே உங்களுக்கு கஷ்டமோ தெரியல. 5 கிலோ வெயிட்டாவா இருக்கு, அதை எடுத்து மாட்டிட்டு வர வேண்டியதான். எந்திரிச்சு சொன்னீங்க விடுங்க சம்பந்தி, அவங்க சும்மா தமாசுக்கு பேசிக்கிருக்காங்க, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? அதானே, அந்த பிள்ளைய சொல்லிடுச்சு சமந்தார பிள்ளையே, நான் விளையாட்டுக்கு சொன்னேன். நீ என்னமோ அதை பெரிய விஷயமா பேசிக்கிருப்பேன். நான் சும்மா அது கிட்ட விளையாட்டுக்கு அதுக்கு எப்படி கோவம் வருதா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்தேன். அதெல்லாம் நாங்கள் ஒன்றும் கோவப்படலத்த, நீங்க சும்மா விளையாட்டுக்கு தமாசுக்கு பேசுவீங்க, உங்களுக்கு தெரியாதா? சரி காப்பியை குடிங்க, ஆறி போகுதுப்பா. அவங்களையும் காப்பியை குடிச்சு விடாம பேசிக்கிருக்கீங்க. என்னாடி டீ என்னமோ போக மனத்து கிடக்கு, என்னாச்சு? கேஸ் தீர்ந்து போச்சு, வேற அடுப்புலதான் போட்டேன். பரவாயில்லையா அம்மா, அதான் அந்த காலத்து ஆளுன்றது. வேற அடுப்புல டீ போட்டாங்கன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்காரு. எனக்கு தெரியாதா என் மருமக கைப்பக்கம் எப்படி இருக்கும்ட்டு, எப்போ எப்படி போடுவா, எந்த டேஸ்ட் இருக்கும்னு நல்லா தெரியும் எனக்கு. அத்துபடி ஏன் தம்பி அடிக்கிற வெயில்ல எங்கிட்ட இந்த வேற அடுப்புல போய் சமைக்கிறது? பேசாம இன்னைக்கு ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணிக்கிடுவோம். அதே எனக்கு சமைதி தேவையில்லாம கடையிலே வாங்கிட்டு நல்லாவே இருக்காது சமைதி, சாப்பிட்டு எனக்கவே இருக்காது. நீங்களே இருந்து இன்னைக்கே வந்து தங்கியிருக்கீங்க. அண்ணெல்லாம் பாவம் தங்காத ஆளு, கடையில் வாங்கி போட நல்லாவா இருக்கும்? என் கையால் ஆக்கி போடணும்னு ஆசையா இருந்தேன். நீங்க பேசாம இருங்க, கேஸ் ரெடி பண்ணிடுவோம். எவ்வளோ வச்சிருப்பா, வாங்கிட்டு வந்து மாட்டிப்படுவோம். அதுக்குள்ள சம்பந்தி உங்களுக்கு வேலை கஷ்டமா இருக்குமேன்னு பார்த்தேன், அதுக்காண்டிதான் சொன்னேன். அதெல்லாம் ஒரு கஷ்டம் இல்ல சம்பந்தி, இப்ப தானே கேஸ் வந்துச்சு. முந்தையால நம்ம கேஸ் தான் ஆக்கியிருந்தோம், விரலாம் ஆக்கியிருந்தோம். அதெல்லாம் பார்த்த முடியுமா? அதெல்லாம் ஆக்கிடுவே. நானும் கல்யாணம் முடிச்சு வந்த புதுசுல எங்க வீட்டுல பூரா விறகு எடுத்து யூஸ் பண்ணிக்கிருந்தோம். அதுக்கு பிறகு இந்த சிலிண்டர்லாம் வந்து வாங்கணும். ஏமா எங்கம்மா அவர் காணா? சம்பந்தி ஆளவே காணா, தோட்டத்து போயிட்டாரா? அவர் எந்திரிச்சிட்டாருனே, எந்திரிச்சு காப்பியை குடிச்சிட்டு கடைக்கு அனுப்பிச்சுட்டு இருக்கேன் இந்த கறி இதெல்லாம் வாங்குறதுக்கு. சம்பந்தி எந்திரிச்சு காப்பியை குடிச்சு கடைக்கு போயிட்டாரா? அடே எப்பா, இன்னைக்கு என்ன தோட்டத்துக்கு போலையாமே? தெரியல, அவர் தோட்டத்துக்கு போனா மழை வந்துடாது, எடுத்து கொடுத்துட்டு போயிட்டு வரேன்னு சொன்னாரு. நீ என்ன செய்யறாரோ தெரியல. சரி சம்பந்தி, நீங்க பேசிக்கிறீங்க. இந்த பாரம்ப கேட்கறேன்னு சொன்னா சிலிண்டருக்கு போன் போட்டு நான் என்ன கேட்டு வரேன். சரிங்க சம்பந்தி, வேலையை ஆரம்பிக்கிறப்ப சொல்லுங்க, நானும் வரேன். ஆளும் பெருமை வேலையை பார்ப்போம். சரிங்க சம்பந்தி. சரிம்மா, நான் அப்படியே வெளியில வாக்கிங் மாதிரி போயிட்டு வரேன். சரி பார்த்து போங்க. தெருவுக்கு ஒரு நாயா தெருக்கு எங்க பார்த்தாலும். நீங்க வேற புதுசு இந்த ஏரியாவுக்கு, அது வாட்டுக்கு கடிச்சு விட்டுற போகுது, பார்த்து கொளார போயிட்டு வாங்க. புதுசா இருக்கவங்களை பார்த்து நீங்க கடிச்சு போடுமாக்கும். எங்களை பார்த்தா அப்படியா இருக்கு கலவணி பை மாதிரி. ஆமா வரகு, நீங்க எதுவும் சாமியார் எனக்கு பார்த்தாலும் காவியே ஓடித்துறீங்க. இப்பெல்லாம் போலி சாமியார் நிறைய தெரியுறாங்க. உங்களை போலி சாமியார் நினைச்சு கடிச்சு பிடிச்சா செய்வீங்க. உனக்கு இருக்க முடியாது, எல்லாம் இருக்கும். அடிக்கடி நீயும் மாப்பிள்ளைங்க இப்படித்தான் சண்டை ஓட்டு திருவிங்க போல இருக்கு ஜாலியா. ஆமாம்மா, அப்புறம் எனக்கு கண்டா நாங்க வரக்கு அடிச்சுக்க வேண்டியதே குடிக்கிற வேண்டியதே. அவருக்கு என்னைய விட்டா வேற யார் இருக்கா, எனக்கு அவளை விட்டா வேற யார் இருக்கா? நாங்க வரக்கு இப்படிதான் எப்ப பார்த்தாலும் சும்மா வம்புழுப்போம். ஆனா என்னைய விட்டு அவர் இருக்க மாட்டாரு, அவரை விட்டு நான் இருக்க மாட்டேன். அது சரித்தேன், நாங்களும் அப்படித்தான் இருந்தோம். உங்க பெரிய பேர் இருக்கிறப்ப இப்படித்தான் நான் அவர் எனத்தினாலும் எலியும் பூனியமா சண்டையை போட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா அவருக்கு மேல எனக்கு உயிர், எனக்கு மேல அவருக்கு உயிர், அப்படித்தான் இருப்போம். ஆமாம்மா, அப்புறம் எனக்கு கண்டா இருக்கிற வரைக்கும் நம்ம வாடி ஜாலியா இருக்க வேண்டியதே. அப்புறம் என்ன செய்ய? அவளங்க தங்கம்மாவை காணாம என்ன எந்திரிக்கலையாக்க? அவங்க பாவ நைட் லேட்டா தான் வந்தாங்க, அழுத்து போய் கொஞ்ச நேரம் தூங்கி இருந்தாங்க. நான் தான் எழுப்பல. சரி தூங்கட்டும். கடைக்கு போனவரு எல்லா சாமான்கிட்டையும் ஒன்னா வாங்கிட்டு வருவாரா? அதுல 2 புதினா வாங்கல, கொத்தமல்லி வாங்கல, விட்டுட்டு வந்துட்டாரு. அதுக்கு ஒரு நம்ம கடைக்கு போற மாதிரி இருக்கு. எப்படி வச்சுட்டாங்க வாரு, காதே எரி. இந்த பொம்பளை போட்டோ அவளை காமிச்சது பாசு. இன்னைக்கு போட்டு தள்ளிட வேண்டியதேன். யாத்தே இந்த பைக்காரன் எப்படி வந்துக்கிறியா? அடிச்சிருவான் போல. சக்சஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன்.
அநேகமா செத்துருப்பா. எஸ்கேப் ஆகி போயிட வேண்டியதுதான்.